உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் கொடுத்த புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறது நினைத்து மனதார துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலையும் கூட இந்த முதல் நாளில் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ண போகிறார். அந்த நிலைக்க பண்றது இந்த மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும்னா எப்பவும், டெய்லி, என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிலையில்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில் நிலையில்லை, வருமானம் நிலையில்லை, சரீர ஆரோக்கியம் நிலையில்லை, பொருளாதாரம் நிலையில்லை, ஏன் சந்தோஷம் சமாதானம் நிலையில்லை. எல்லாம் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது, தடுமாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நிலைக்க பண்ணுவேன். அது எப்படி நிலைக்க பண்ணுவாரா? என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நிலைக்க பண்றது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நிலைக்கிறது நாளைக்கு பிடுங்கப்படுகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது என்றென்றைக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. யாரை? அவனை. அவனை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். எங்கெல்லாம் நிலைக்க பண்ணுவேன்? என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும். ஆலயத்திலையும் என் ராஜ்யத்திலையும் அவனை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல இல்லை, ராஜ்யத்திலையும் சரி, கர்த்தருடைய ஆலயத்திலையும் சரி நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சில இடத்துல நம்ம நிலைச்சிருக்கோம், சில இடத்துல விழுந்து போகிறோம், அப்படிதானே? ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவனை என் ஆலயத்திலையும் என் ராஜ்யத்திலையும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்போ நமக்கு ஒரு கேள்வி. அவனைனா எவனை? அவனை நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றார்களா? அந்த அவனைனா எவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் அழகா சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தில், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். எவன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறானோ அவனை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் உங்களை என்ன ஆலயத்திலையும் சரி, ராஜ்யத்திலையும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஊழிய பாதையிலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்களை என்னென்னைக்கும் நிலைக்க பண்ணணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயம், ஆலயம். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எவன் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறானோ அவனை கர்த்தர் என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? தாவீதுக்கு ஒரு மகன், அவன் மகன் சாலமோன், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுட்ட சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. எனக்கு அருமையான தேவஜனமே, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுட்ட போய் பேசும்போது தாவீது சொல்கிறான், ஆமாம் நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இல்லை, உன் கற்ப பிறப்பு. அதான் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவான்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஆலயம் என்றால் கட்டடம் மட்டுமல்ல, ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டுமல்ல. வேதவசனம் சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தன் சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ நாம தான் ஆலயம், நம்முடைய சரீரம் தான் ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம ஒழுங்கா கட்டி வைத்திருப்போமே, ஆனால் கர்த்தர் அவனை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவான். இன்னைக்கு நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சூப்பராக கட்டி வச்சிருக்கிறோமா, இடிச்சு போட்டிருக்கோமா? ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இந்த சரீரத்தை நம்ம வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் வெறுக்கிற பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? சரீரத்தின் ஆசை இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? சரீரமாக ஆலயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோமா? புகை பழக்கத்தில், போதை பழக்க வழக்கத்தில், தவறான தொடர்புல ஆலயமாகிய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன் ஆலயத்தை கட்டுவாயானால் கர்த்தர் உன்னை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். ஐயோ, எனக்கு நிலை இல்லை, வருமான நிலை இல்லை. முதல்ல ஆலயத்தை கட்டு. உன் சரீரமாகிய ஆலயத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். எவன் ஆலயத்தை கட்டுகிறானோ அவனை கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். நம்ம சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்கிறது? திட்டுப்பட்டு போய் இருக்கிறதா? பாழடைந்து கிடக்கிறதா? அருவருப்பாய் இருக்கிறதா? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். சரீரமாக ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தாதபடி, சரீரமாக ஆலயத்தை கெடுத்து போடாதபடி, சரீரமாக ஆலயம் ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். இன்னைக்கு பாவ பழக்க வழக்கத்துக்கு விலகி சரீரமாக ஆலயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அது கட்டி எழுப்பப்படும். எவன் ஆலயத்தை கட்டுகிறானோ அவனை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ எனக்கு தொழில் நிலைக்கலை, எனக்கு வியாபாரம் நிலைக்கலை, என் வேலை நிலைக்கலை, என் சமாதானம் நிலைக்கலை, என் எதிர்கால வாழ்க்கை நிலைக்கலை அப்படின்னா டைரக்டாக அறிஞ்சுக்கிடுங்க, நம்ம சரீரமாகிய ஆலயம் கட்டப்படலை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக இருங்கள். ஆண்டவர் வெறுக்கிற காரியம் எதுவும் நம்முடைய பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், ஆண்டவர் விரும்புகிறபடி வாழுங்கள், உங்க ஆலயம் கட்டுங்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். இனி நீங்க இடிக்கப்பட மாட்டீங்க. நீங்க கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எவன் ஒருவன் தன் ஆலயத்தை கட்டுகிறானோ அவர்களை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் நீங்க நிலைக்க பண்ணுவீராக. என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுங்க, என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுங்க. பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் நிலைக்க பண்ணுங்கப்பா. தோல்விகள், நஷ்டங்கள் மாறட்டும், அவமானங்கள், நிந்தைகள் மாறட்டும் ஐயா. தொழிலில், ராஜ்யத்தில், ஆலயத்தில், ஊழியத்தில் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுங்கப்பா. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற நிலைமை மாறட்டும், அலசடிக்கப்படுகிற நிலைமைகள் மாறட்டும். காற்றில் ஆடுகிறது போல, அசைகிற நாணலை போல அசைந்து கொண்டு மாறி மாறி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலைமை மாறட்டும். என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. ஆரோக்கியத்தில் நிலைக்க பண்ணுங்க, பொருளாதாரத்தில் நிலைக்க பண்ணுங்க, தொழில் வேலை வாய்ப்பில் நிலைக்க பண்ணுங்க, குடும்ப காரியத்தில் நிலைக்க பண்ணுங்க, ஊழிய பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைக்க பண்ணுங்கப்பா. கிருபைகள் பெருகட்டும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரமாக ஆலயத்தை கற்றதில் கருத்தாயிருங்கள், கவனமாயிருங்கள். அப்படி நீங்கள் ஆலயத்தை நல்லா கட்டுவீர்களேயானால், உங்கள் சரீரமாய் ஆலயத்தை கட்டுவீர்களேயானால் கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். God bless you.